கேளு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணின் மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. நம்மோட முதல் குறிக்கோள் நாட்டுல வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டுல பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு. இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 10 பர்லாங் நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 பர்லாங் நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா கலப்பில தூங்கிட மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனாலதான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வகுத்திருக்கோம். முடியும், நம்மால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. நன்றி. இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். புள்ளைய தூக்குன என்ன? என்னாச்சு? காலையில என்ன சாப்பிட்ட? சாப்பிடல. மந்திரி வராரு, கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம இழுத்துக்கிட்டு வந்துட்டியா? ஏன்பா சாப்பிடல? சாப்பிட எதுவும் இல்ல. உங்க நட்புல பழுதில்லையே, பசும்பாலும் கரவடியும் உங்க உறவுல குறையில்லையே. வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும். உங்க முகத்தை கண்டா எங்க தாய போல தோணும். ஐயா தர நீ பல்லாண்டு வாழணும். ஐயா தர, ஐயா தர நீ பல்லாண்டு வாழணும். ஐயா தர, ஐயா தர நீ பல்லாண்டு வாழணும். ஐயா தர. நாம ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம், ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வர்றதில்லை. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க, மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாயா, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4ல் ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாய கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா ஐயா? இத பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலை வந்தா எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வர்றேன். பைப்பு புதுசா இருக்க, பஞ்சாயத்து போர்டுல பணம் கட்டி எடுத்தியா? இல்லையா, யாரோ 4 ஆபீசர் வந்தாங்க, பார்த்தாங்க, பைப் இல்லன்னுட்டு இத போட்டுட்டு போனாங்க. தாயி, வெளிய பஞ்சாயத்து போர்டு ஆபீசர் நிக்காரு, நான் கூப்பிட்டேன், அவரை வர சொல்லு. சரிண்ணே. நீ யாருக்கிட்டையாவது எங்க வீட்டுல பைப்பு போடுங்கன்னு சொன்னியா?
இல்லையா, யாருகிட்டயும் சொல்லல. நீ மந்திரி ஆனதும் அவங்களா போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா வணக்கம், கூப்பிட்டீங்களா? இந்த பைப் கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா? அம்மா தெருக்குழாயில தண்ணி பிடிக்கிறத பார்த்தையா, அதான். எங்கம்மா மட்டுமா? தெருக்குழாயில எத்தனை பேர் தண்ணி பிடிக்காங்க? அத்தனை பேத்துக்கு நீங்க ஓசி பைப் போட்டு கொடுப்பீங்களா? சிஎம் ரூட்ல ஓசி பைப் எடுத்தா அதை பார்த்து இந்த ஊர் பிரசிடென்ட் ஓசி பைப் எடுப்பான். அதை பார்த்து ஆபீஸ் பியூன் செய்வான். இப்படி எல்லாரும் செஞ்சா நாட்டு சொத்தெல்லாம் கொள்ள போயிடாதானே? நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இத உடைச்சு எடுத்துக்கிட்டு போறீங்க, சொல்லிட்டேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. வாப்பா வா வா, உட்கார் உட்கார். அப்புறம் ஊர் விஷயம் ஒண்ணும் சொல்லலையே. உங்க ஆட்சி நாட்டுக்கு என்ன குறை இருக்க போகுது? விருது பெட்டி விருதுநகர் ஆயிடுச்சு. அம்மாவை பார்த்தேன். என்ன சொல்லிவிட்டா? அனுப்புற பணம் பத்தலையா, கூட கொஞ்சம் சேர்த்து அனுப்ப சொன்னாங்க. இது நல்ல கதையா இருக்க. சிஎம் ஆவறதுக்கு முன்னாடி 50 ரூபா அனுப்பிச்சேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 100 120 அனுப்புறேன். இது பத்தலையாமா? வேற என்ன சொன்னா? ஒரு போர்வை வேணுமா? அப்புறம் ஒரு ஃபேன் வேணுமா? இது நல்லா இருக்க. குளிருதுன்னு தானே போர்வை கேக்கா, பிறகு ஃபேன் எதுக்கு? நைட்ல குளிர் இருந்தா பகல்ல வெக்க இருக்காதா? சரி சரி, போர்வை இப்போ வாங்குவோம், ஃபேனு பிறகு பார்க்கலாம். அது சரி, 3 பேருக்கு சாப்பாடு இருக்கா? இருக்குங்கய்யா. சைவம் சாப்பிட்டு அலுத்து போச்சு. அசைவம் ஏதாவது செய்யலாமா? செய்யலாங்க ஐயா. 3 முட்டை வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. என்ன இது, சிஎம் வீட்டு அசைவம்னா கோழி கடை அது இதுன்னு தடபடலா இருக்குன்னு பார்த்தா வெறும் முட்டை தானா? மட்டன் சிக்கன் வாங்கினா நம்ம சம்பளம் கட்டுப்படி ஆகாது. ஏதோ துட்ட மிச்சம் பண்ணா ஏழை குழந்தைங்க படிப்புக்கு கொடுக்கலாம். இங்க அசைவம்னா முட்டை தான். அவர் உருவம் பாரு எளிமை, அந்த எளிமைதானே அவருக்கு வலிமை. தலகணத்திடாத தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு? உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு. உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு? உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு. உலக